இறைவனுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்று கேட்டால், அவனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால், இந்த பிறவிக்குள்ளே நாம் பிறந்திருக்கிறோம். பிறவி கடலுக்குள்ளே இருந்தாலும், நம்மை இதற்குள்ளே இருந்து ஈடேற்றம் செய்வதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய வெற்றியாக சொல்லுகிறார்கள். மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்று. மன்னன் என்று சொன்னால், ஒரு தேசத்தை பரிபாலனம் செய்பவன் மட்டுமல்ல. இந்த இடத்திலே இறைவனை மன்னன் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், நம்முடைய மன உணர்வுகளை எல்லாம் அடக்கி ஆண்டு அல்லது தேவைப்படும் பொழுது தேவைப்படும் உணர்வுகளை மட்டும் மேலிடச் செய்து அதை கையாளுதல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த கையாள தெரிந்த ஒருவன் தான் எந்த இடத்திலும் ராஜாவாக முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதனால் இந்த மாயம் என்ற வலையினால் வரக்கூடிய பிறப்பை அறுத்து நமக்கு வழிகாட்டக்கூடிய மன்னன் இறைவன். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி என்று. மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட திருத்தலம் அல்லவா திருப்பெரும் துறை. சீர் என்று சொன்னால் பெருமைகள் நிறைந்தது, சீர் என்று சொன்னால் உயர்வு நிறைந்தது. அதனாலதான் கல்யாணங்களுக்கெல்லாம் சீர் வரிசை அப்படின்னு வைப்போம். வரிசையா ஒரு பொருளை வரிசையா வைக்கிறது அப்படிங்கிறது வேற. சீர் வரிசை அப்படின்னா பெருமையோடு நாம மகிழ்ச்சியா கொடுக்கணும். அதாவது அதுல இன்னொரு அர்த்தமும் நாம புரிஞ்சுக்கணும். பெண் வீட்டாரா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரா இருந்தாலும் சரி, மகிழ்வோடு கொடுக்கறதுக்கு பேர் தான் சீர் வரிசை. நீங்க இதெல்லாம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்தி வாங்குவதற்கு பேர் சீர் வரிசை கிடையாது. அதற்கு எதிர்ப்பதத்தை நாம சொல்லிக் கொள்ளலாம்.